40 தொகுதிகளிலும் மக்கள் வெற்றியை வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு அலை முழுமையாக வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் கனவு பலிக்கவில்லை என தெரிவித்த முதலமைச்சர், தமிழகத்தில் தாமரை மலரவே இல்லை என்று குறிப்பிட்டார். டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தான் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்தி அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும். 400 இடங்களில் வெற்றி பெறும்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்ப அமைச்சு விபத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைப்பு தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களுக்கு பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. அது மாதிரிதான் இதுவரைக்கும் அந்த செய்திகள் வந்துட்டு 2 நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு. ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம், வெறுப்பு பரப்புவதற்கான மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுடைய எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான். எங்க கூட்டணியுடைய வெற்றி. பாஜகவோட பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது. போச்சோ நான் எதிர்பார்க்கிறேன். மோடியுடைய எதிர்ப்பு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கு. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்புகளை இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே அவர் ஒடிசாவில் போய் என்ன பேசினாரு, தமிழை பற்றி பல இடங்களில் திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு, அடையாளம் கட்டி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கு ஒடிசாவில் போய் அதே தமிழில் எவ்வளோ எந்த அளவுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க. நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க. நானும் இந்த கூட்டத்துக்கு போகிறேன். அதில்